மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களால் வெல்த் கிரியேட் பண்ண இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், இன்கம் பீரியட், பாலிசி டேர்ம் எல்லாமே உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இயர்லி வெல்த் வேரியன்ட் இருக்கிறதுனால உங்களுடைய இன்கம் அஸ் இயர்லி அஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. சேவ் த டேட் ஆப்ஷன் இருக்கிறதுனால இதுலேயுமே உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த டேட்டில் இன்கம் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுடைய இன்கம் அக்ரூ பண்ணி எனி டைம் டியூரிங் யோர் பாலிசி டேர்ம் வித்ட்ரா பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு ஒன்ஸ் உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் வந்து முடிஞ்சக்கு அப்புறமா. அண்ட் இதில் இன்பில்ட் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டும் இருக்கு. 50% ஆஃப் த சம் அஷூர்ட் பாலிசி ஹோல்டர் கிடைக்கிற மாதிரி. அண்ட் இதில் பிசிபி பாலிசி கண்டினியூயன்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. அண்ட் உங்கள் பாலிசி ஹோல்டராக நீங்கள் இந்த மெச்சூரிட்டி டெத் பெனிஃபிட்ஸை பிரேக் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். லைக் வெல்த் ஃபார் வேரியன்ட், வெல்த் ஃபார் மைல்ஸ்டோன், ரெகுலர் வெல்த், இயர்லி வெல்த், லாங் டேர்ம் வெல்த், லைஃப் லாங் வெல்த் நிறைய வேரியன்ஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி இதெல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் வந்து இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உங்களுடைய மோட் ஆஃப் பே அவுட்டை ரிசீவ் பண்ணிக்கிற அந்த இன்கம் பெனிஃபிட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது எந்த டைப் ஆஃப் பே அவுட் மோடாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய இன்கம் பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணுற அந்த மோட் ஆஃப் பே அவுட்டை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக சூஸ் பண்ணிக்கலாம். எதர் நீங்கள் அக்ரூ பண்ணிக்கலாம், இல்லை எவ்ரி பாலிசி ஆன் ஆனிவர்சரி கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இன்கம் பே அவுட் ஃப்ரீக்வன்சி ஆனுவலி, செமி ஆனுவலி, குவார்ட்டர்லி அண்ட் மந்த்லி இந்த ஃப்ரீக்வன்சி சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் லோன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உமன் பாலிசி ஹோல்டர்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ரேட்ஸ், அண்ட் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் சலுகை இருக்குது. அண்ட் ரைடர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனால இன்னும் அந்த ரேஞ்ச் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண அதை அலோ பண்ணது ஈவன் பை பேயிங் அ ஸ்மால் ப்ரீமியம். செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ன்றது டெத் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ரெண்டுத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் மெயின்லி அதோட இன்கம் பெனிஃபிட்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுது ரேதர் தன் பில்டிங் வெல்த். அண்ட் ரிட்டர்ன்ஸ் தான் கேரண்டீடாக இருந்தாலுமே நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எய்ட் பண்ணுற அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அண்ட் சம் அஷூர்டுமே இஸ் டூ லோ. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசிக்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றினா ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்குது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இதோட ஐஆர்ஆர், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட இதோட ஐஆர்ஆரை நம்ம அதோட ஐஆர்ஆரோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வெதர் இதை விட அது பெட்டராக இருக்கா, இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 11 lakh சம் அஷூர்ட், 16 years பாலிசி டேர்ம், 8 years ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அண்ட் ஆனுவல் ப்ரீமியம் கட்ட போகிறது 1 lakh. இவர் வெல்த் ஃபார் மைல்ஸ்டோன் வேரியன்ட் சூஸ் பண்ணிக்கிறதுனால இதில் ஒன்லி மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஐஆர்ஆர் டேபுலர் காலம் படி பார்த்தீங்கன்னா 5.54% வருது. ஸோ இந்த ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணால் கூட அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஒரு பேங்க் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் அது கொடுத்துருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி லம்சம் பெனிஃபிட் தான் இருக்கு. மற்ற வேரியண்ட்ல அட்லீஸ்ட் அவங்க வந்து இன்கம் பெனிஃபிட் ஆஃபர் பண்றாங்க. பட் அந்த இன்கம் பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா பிக் டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ற அளவு கிடையாது. லைக் நம்ம சில்ட்ரனோட ஹையர் எஜுகேஷன், மேரேஜ் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இதுல லம்சம் பெனிஃபிட் ஆஃபர் பண்றாங்க இந்த வேரியண்ட்ல. அண்ட் அதுல இருக்கிற ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட சம் அஷூர்டுமே டூ லோ, ஐஆர்ஆர்மே டூ லோ. ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஐஆர்ஆரை இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ இந்த ஒரே ப்ரீமியமை இப்போ நம்ம இதில் 1 லட்சம் கட்டணுமா, இதை நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். லைக் மேக்ஸ் லைஃப் பாலிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கப்பிள்டாக ஒரு பண்டில்டப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரே பாலிசியில் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பியூர்
பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி லைஃப் கவருக்காக எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இதே 11 lakh சம் அஷ்யூர்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் 9,000 தான் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் 91,000 நீங்கள் ஈக்விட்டி இல்லை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிபிஎஃப் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் சூஸ் பண்ணலாம், இல்லை இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரீமியம் வந்து பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஜஸ்ட் 5 years தான். ஆனால் மேக்ஸ் லைஃப் பாலிசியில் 8 years வந்து இருந்துச்சு. ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக இந்த லாஸ்ட் 3 years நம்ம எப்படி அசியூம் பண்ண போறோம்னா ஃபுல் ப்ரீமியமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ மோர் தென் 7 years இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு லாங் டேர்ம் பீரியட் இருக்கிறதுனால நம்ம ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஈக்விட்டி இஸ் பெட்டர் ஃபார் லாங் டேர்ம் பீரியட் பிகாஸ் can offer us better risk adjusted returns. இப்போ இதில் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 31.88 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரிடம்ஷன் அப்போ நம்ம வந்து ரிடீம் பண்ணாலுமே போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 28.99 lakhs வருது. ஸோ பியூர் டேர்ம் பாலிசி ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனுக்கு ஐஆர்ஆர் மட்டுமே 10.62%. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு பெட்டர் லிக்விடிட்டியும் கிடைக்குது, இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது. ரெண்டுமே மேக்ஸ் லைஃப் பாலிசியில் மிஸ்ஸிங். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டீட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் எவ்ரி இயர் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட் எல்லாமே கேரண்டீட். அண்ட் இந்த கேரண்டீட் பெனிஃபிட் தவிர பார்த்தீங்கன்னா இந்த பிளான் மற்றபடி ஒரு வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்கு சூட்டபிள் கிடையாது. இது லைஃப் கவராக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துமே இட் டசன்ட் சர்வ் அஸ் வெல். அண்ட் ஆனாலுமே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீனாக இருப்பாங்க இந்த பாலிசி உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு. ஏன்னா பஜாரில் இருக்க நிறைய பாலிசிஸ் மாதிரி இதுலேயுமே அவங்களுக்கு ஹை ஏஜென்ட் கமிஷன் கிடைக்குது, அதனால தான். பட் ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுடைய லைஃப் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் அடிக்குவேட் லைஃப் கவரை லோ காஸ்ட் ப்ரீமியம்லேயே நீங்கள் எடுக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வைக்கிறது ரொம்ப ஒரு வைஸ் சாய்ஸ்னே சொல்லலாம் இன் அ லாங் டேர்ம் பீரியட் ஃபார் பெட்டர் அவுட்கம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.